ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 1. முதல் பார்வை, கடைசி அமைதி. மதுரை மலைன்னா ஒரு வேற மாதிரி தான். சின்ன சின்ன துளிகள் மட்டுமில்ல, மனசை நனைக்கிற மாதிரி விழும். அந்த மாலை நேரம், பேருந்து நிறுத்தம் முழுக்க மலை வாசனை. மக்கள் கூட்டம் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனியாகத்தான் இருந்தாங்க. அதுக்குள்ள நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன். கையில் போன், ஆனா ஸ்கிரீனை பார்த்து கொண்டு இல்லை. எங்கோ தொலைஞ்சு போன மாதிரி வெறும் பார்வை. லவ்னா என்னடா? அவன் உள்ளுக்குள் சிரிச்சான். மூவிஸ்ல மட்டும்தான் இருக்கும், ரியல் லைஃப்ல இல்ல. அதுக்குள்ளதான் அவன் வாழ்க்கையே மாறப்போகுது. ஒரு ஸ்கூட்டி வந்து அவன் முன்னாடி நின்னது. ஹெல்மெட் எடுத்தா. அவன் முதல் தடவையா அவளை பார்த்தான். மீரா. மலைத்துளிகள் அவள் முகத்துல விழும்போது அவளை கண்ணு மட்டும் இன்னும் பிரகாசமா இருந்தது. அது ஒரு சாதாரண பார்வை இல்லை. அவன் இதயம் ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னாச்சு? அவள் கேட்டாள். அர்ஜுன் பேசணும்னு நினைச்சான், ஆனா வார்த்தை வரல. ஹலோ. 6:15. அவன் தடுமாறினான். தேங்க்ஸ், அவள் சிரிச்சாள். அந்த சிரிப்பு அவனோட வாழ்க்கை முழுக்க சேஞ்ச் ஆக போகுது, அவனுக்கே தெரியல. அந்த நாள்ல இருந்து மலை அவனுக்கு ஜஸ்ட் வெதர் இல்லை, ஒரு நினைவு, ஒரு முகம், ஒரு காதல் ஆரம்பம். ஒரு பொண்ணு சிரிச்சா அழகு, ஆனா அவள் சிரிப்புக்காக நீ காத்திருக்க ஆரம்பிச்சா அதுதான் காதல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி கேட்கணும்னு தோணுதோ கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் ஒரு அழகான கதையோடு சந்திப்போம்.